இப்ப ஃபர்ஸ்ட் உயிர்மை என்னன்னு பார்ப்போம். உயிர்மை அப்படிங்கிறது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் என்ன வருது, உயிர் பிளஸ் மெய், இப்படிதான் நம்ம எழுதலாம். பட் இதுல வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னா மெய் தான் முதலில் வரும், மெய் எழுத்து தான் இப்படி வராது. ஆக்சுவலா மெய் பிளஸ் உயிர், இதுதான் சரியான வார்த்தை. ஏன் அப்படின்னா நன்னூல் விதிப்படி என்ன சொல்றாங்க, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. சரியா? அப்போ உடல் அப்படிங்கிறது மெய், அந்த ஒரு உடல் இருந்தா அதுல என்ன வந்துடும், உயிர் வந்து சேர்ந்துக்கும். அதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி உயிர்மை உருவாகும். எக்ஸாம்பிள் பாரு, இக்கு பிளஸ் இ கி, இப்பு பிளஸ் ஆ பா, இம் பிளஸ் ஏ மே, இன் பிளஸ் ஐ நை. அப்ப உயிர்மை எழுத்துக்கள் எல்லாமே முதலில் என்ன வரும், மெய் எழுத்து தான் வரும், ரெண்டாவதா உயிர் வரும். மெய்யும் உயிரும் சேர்ந்தால் உயிர்மை என அழைக்கப்படும். இந்த மெய் பிளஸ் உயிர்ங்கிறது உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இந்த மாடல் கொஸ்டின் விட்டுருப்பாங்க, ஒவ்வொரு தேர்வுக்கும் மாடல் கொஸ்டின் நம்பர் விடுவாங்க. அப்ப அதுல பாத்தீங்கன்னா ஒரு மாடல்ல இந்த கொஸ்டின் இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். உயிர்மை வந்து அவ்வளவுதான். சரியா? மெய்யும் உயிரும் சேர்ந்து உயிர்மை இயல்பாக மாறும்.